ஜனநாயக புரட்சி கழக கட்சித் தலைவர் காசி அவர்கள் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதனால் இப்பகுதி மக்கள் அனைவரும் பதட்டமாக காணப்படுகின்றனர். இந்த கொலைக்கான காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை. பார்த்தா வேறு ஸ்டேட் மாதிரி தராங்க போகிறோம். ஆமாம் சார். ஒருத்தர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ போட்டு உள்ள வந்திருக்கான், இவனு எக்ஸ் எம்எல்ஏ போட்டு உள்ள வந்திருக்கானுங்க. என்ன நடக்குதுங்க? ஒரு பற்றி கொண்டு போய் இ பிளாக்ல போடுவோம். சரி சார். ஜாவ் ஜாவ் ஜாவ். முருகதாஸ் சார், இவன் மார்க்கமாக இருக்காங்க, கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. சரிங்க சார். போ போ. தாண்டா கூட்டம். ஏய் ஏய், புதுசா கூப்பிட்டு போயினே இருக்கிற நீனா? அவனுக்கு எடுப்பா? என்ன கேஸு? லாபரி கேஸா இல்லை பவுட்ரு கேஸா? மவனை கேட்டுனே இருக்க. தௌலத்தானி தௌலத்தானி सूर्या किधर है? सूर्यावा
எங்கேயா போய் தொலைச்சிங்க? சாயந்தரம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. குடிக்கிட்டா இருந்தீங்க. யோ, இந்த கத்தி மயிலில் அப்படியே உள்ள வந்துச்சு. இந்த கத்தியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் அறியா ஆம்புலன்ஸ் போன போடியா. என்னதினா என்னடா ஃபோனை கட் பண்ணுறான்? ஃபோனை கட் பண்ணுறான். ஏய், வேலை சின்சியர் இல்லைன்னா வேலையை விட்டு விஆர்ஸ் வாங்கிட்டு போடியானே. ஏன் எங்கள் உயிரை எடுக்கிறீங்க? சார் யோ, எனக்கு இதுக்கும் நிறுத்தியா? யாரா என்னென்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாதா? என்னடா மறுபடியும் கட் பண்ணுறான்? அது ஒன்றும் இல்லை, நான் எவனா கூட இருப்பான். மொத்தமாக ஒரு நாள் சிக்குவீங்க. அன்னைக்கு இருக்கு. ஏய் தம்பிகளா, இங்க வாங்கடா, தூக்குடா. ஏய் வா 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 வா, தூக்கியா. ஏய் வா ஓகே வச்சுக்கிட்டு வெளியே வா, வெளியே வா. ஏய் பார்த்து கொண்டு போவா. ஏய் என்னடா பண்றீங்க? வயிற்ற கலக்கிச்சு சார். ஓட்டடா, ஓடுறாங்க. அது சேருவா. அரசு கூர்நோக்கு இல்லத்தில் கைதிகள் ஒருவருக்கொருவர் கொடூரமாக தாக்கிக் கொண்டதில் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் டைம். உங்களுக்கு 2 நாள் டைம். ஓகே சார். அதுக்குள்ள எதையாவது பண்ணி முடிச்சு விடுங்க. டெஃபினெட்லி சார். எங்க இருக்காங்க? சார் டாக்டர் எப்படி இருக்காங்க? எப்போ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? சார் ஒவ்வொருத்தருக்கும் ஹெவியாக இன்ஜுரி ஆயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸாவது அப்சர்வேஷனில் இருக்கணும். நீங்கள் மண்டே பிளான் பண்ணிக்கலாம். ஏய், எத்தனை முறை ஃபோன் அடிக்கிறது? மறுபடியும் கட் பண்ணுறா? நான் போன வாட்டியே சொன்னேன் கரெக்டான பசங்களை அனுப்புங்கன்னு. யோ, விஷயத்த சொல்லியா? சார் அவன் வெட்டிக்கிட்டு சாக கிடக்குறானுங்க. எவன் பழைப்பான் எவன் சாவானே தெரியல. போதா குறிக்கு சூப்பரண்ட் வேற புடிச்சு கச்சா முச்சான் கத்துறான். பிரச்சனை எல்லா மீடியாலும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு. தயவு செய்து இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. என்னாச்சு தினா? டிவி ஆன் பண்ணு. சார் கேங் அட்டாக்னு சொல்கிறாங்க. சம்பவத்தில் எம்எல்ஏ கரிகாலனை கொண்ட சூர்யா மட்டும் தாக்கப்பட்டிருக்காரு. சூர்யாவை டார்கெட் பண்ணி நடந்த அட்டாக்னு எடுத்துக்கலாமா? நோ நோ நோ, அப்படி எதுவும் இல்லை. யூஸ்வலி இந்த வயசுல இருக்கிற பசங்களுக்கு வர்ற டிப்ரெஷனால் நடந்த ஒரு சாதாரண சண்டை தான். இப்படி அடிக்கடி ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க இதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் சூர்யா சேஃபா தான் இருக்கான். ஏமா நில்லுமா. யார் நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? ஐயா, என் புள்ள சூர்யா ஹோம்ல இருந்தாங்க. அங்க ஏதோ அடிதடின்னு டிவில பார்த்து இங்கதான் சேர்த்துருக்குதா சொல்றாங்க. ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறீங்க. ஏதாவது சீரியஸ்னா போலீஸ் கால் பண்ணுவாங்கம்மா. இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்கம்மா. ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, போங்கம்மா. ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். யோ, அவங்க தான் பெத்தவங்க புரியாம பேசுறாங்கன்னா போங்கம்மா. சொல்லியா? அவனை கூட்டிட்டு 10:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கோர்ட்டுக்கு போறோம்.
அங்கேருந்து ஹோமுக்கு கூட்டின்னு போகிறோம். வழியில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இனிமேல் ஹெல்ப்னு கேட்டால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னவா அவனுக்கு? சொல்கிறேன். டேய் வண்டி அக்கா விட்டு விட்றான். கோட்டி ஆளுங்க பிடிங்கிறவங்கன்னு என்னாச்சு? அக்கா இத்தனை நாள் அவன் உள்ளே இருந்தாக்கா. அங்கே என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கோர்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உன்னால முடியலன்னா சொல்லிடு, நானே இறங்கி பண்றேன். இந்த வாட்டி நாங்களே இறங்கி செய்கிறோம்க்கா. முடியலண்ணா தம்பி, அதெல்லாம் அசால்ட்டாக இறங்கி முடிச்சிருவோம். முடிக்கலைன்னா அக்கா கண்டிப்பா இன்னைக்கு அவனை முடிச்சுட்டு தான் அக்கா உன் முகத்துல முழிப்போம். வாடா. சூர்யா வராமா? என்ன சார், மீடியாவுக்கு சொன்ன அதே பதில தான் இங்கேயும் சொல்ல போறீங்களா? இல்லை சார். சார் நடந்த விஷயம் என்னன்னா, ஐயா டிப்ரெஷன் தான் பசங்க இப்படி அடிச்சுட்டாங்க. யாருக்கு தான் சார் டிப்ரெஷன் இல்லை? அதுக்காக ஒருத்தனை குத்திக்குவாங்களா? உங்கள் கண்காணிப்பு சரியில்லைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சுன்னா யார் சார் பொறுப்பு? இந்த 10 பேரை திருவள்ளூரில் இருக்கிற ஹோமுக்கும் சூர்யாவை அதே ஹோமில் வைக்குமாறு உத்தரவிடுகிறேன். சூர்யாவோட உயிருக்கு தொடர்ந்து ஆபத்து இருக்கிறனால அவருக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்குமாறு காவல்துறை ஆணையருக்கு உத்தரவிடுகிறேன். டேய் சூர்யா, எம்எல்ஏ ஒன்று வழியிலே போட்டு தலை பிளான் பண்ணிட்டானுங்களா? ஜாக்கிரதா. நின்னதே ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். எதிர்பார்க்கல சார், திடீர்னு அட்டாக் பண்ணிட்டானுங்க. இல்லைன்னா கிளி தள்ளிடுவேன். நேரம் நியூஸ் தெரிஞ்சு சோசியல் மீடியா டிவி அதுன்னு போட்டு கிளிப்பாங்க. ரெடியா இருங்க வீட்டுக்கு போறதுக்கு. இவ்வளோ போலீஸ்காரங்க இந்த உள்ள வந்து அடிக்கிறானா என்ன தைரியம்? உள்ள இருக்க சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமாயா? நாங்கள் எதுவும் சப்போர்ட் பண்ணல சார். அவன் பண்ண சம்பவம் பெருசு. அதுக்காக ஜெயிலு கோர்ட்டில் வந்து அடிப்பா பார்த்துருக்குமாயா போலீஸு? வெக்கமா இல்லை சொல்றதுக்கு? லைட்டா போடியா மலை மாட மாதிரி நிற்காம ஓடி போனவளை போய் தேடு. மயிராண்டி